ஆக்சிஜன் மாஸ்க் போடுற அளவுக்கு மூச்சு திணறாகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. நான் உம்லிங்லா போயிட்டு வந்த கதையை தான் நீங்கள் இந்த ரீலில் பார்க்க போகிறீங்க. ஸோ உம்லிங்லா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சுமதாங் ஹாட் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்குது. சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டை போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்த இடம் தான் இந்த ஹாட் ஸ்ப்ரிங். நேச்சரோட இந்த அதிசயத்தை பார்த்து பயங்கரமாக வியந்து போனேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து குபு குபுன்னு சுடுதண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஹேண்ட்லே ரைட் பண்ண ஆரம்பித்தோம். லோகேஷோட வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பெரிய பெட்ரோல் கேன் நாங்கள் கட்டியிருக்கோம். ஏன்னா போகிற வழியில் எங்கேயுமே உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காது. காற்றடிக்க கூடாதுன்றதுக்காக லோகேஷ் வந்து தான் ஜாக்கெட்டை வச்சு மறைச்சி நிற்கிறா. அப்படி இந்த பக்கம் பெட்ரோலுங்க எவ்வளவு முடியுமோ இந்த கேன்லேருந்து காலி பண்ணிவிட்டு சிந்தாத இந்த பெட்ரோலை வாங்குறதுக்கு ஃபுல்லு கரெக்டாக ஃபுல்லு. ஹேண்ட்லேயில் போய் நைட்டு வந்து ஸ்டார் கேசிங் பார்த்துட்டு டெலஸ்கோப்பில் மூணு அவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் வண்டி ஓட்டிகிட்டு போய் மூச்சுக்கு திணறி கடைசியில் நாங்கள் ரீச் ஆனது தான் வந்து உம்லிங்லா பாஸ்.